Using Kirchhoff's rules, determine the value of unknown resistance R in the circuit shown in figure so that no current flows through 4 ohm resistance. Also, find the potential difference between A and D. The question is ADJ 2010 question. அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கரண்ட் ஃப்ளோவோட நம்ம இந்த சர்க்கியூட் போட்டிருக்கோம். இந்த சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஎஃப் இபிஏ அது வழியாக ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பை அப்ளைங் கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் ரூல் டு லூப் ஏஎஃப்இபிஏ ஏஎஃப்இபிஏ அதில் வந்து இந்த செகண்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே கரண்ட் வந்து ஐ, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1, ஸோ 1 × I ப்ளஸ் 1 × I. இதுலேயே கரண்ட் ஃப்ளோ இல்லைன்ட்டாங்க, அப்போ இது வந்து என்னது இன்ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக உள்ள இந்த ட்ராப் பொட்டன்ஷியல் ட்ராப் வந்து இங்கே வந்து என்னது கரண்ட்டு ஃப்ளோ இல்லைங்கிறதால இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைம் போகுது. ஸோ ஐ டுவர்ட்ஸ் ஹையஸ்ட் பொட்டன்ஷியலால் இங்கே -6 ப்ளஸ் என்னது 9 ஈக்குவல் டு உங்களுக்கு நான் ஒரு -6 + 9 வந்து 3 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அல்லது இதுலேருந்து வந்து இங்கே 1I + 1I உங்களுக்கு 2I வரும், ஈக்குவல் டு 3 வருது. ஸோ I ஈக்குவல் டு 3/2 R ஈக்குவல் டு 1.5 ஆம்பியர். ஈஸி கால்குலேஷன் இந்த 3/2 நம்ம எடுத்துக்கலாம். அது ஃப்ரம் தி லூப் BEDCB இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு கரண்ட்டு I × R இங்கே பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ IR ஈக்குவல் டு இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் வந்து என்னது லோயர் பொட்டன்ஷியல் வருது, அதனால் +6. இங்கே வந்து கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் என்னது ஹையர் பொட்டன்ஷியல் வருது, ஸோ -3. 6 - 3 வந்து 3 வந்துடும். ஸோ IR ஈக்குவல் டு 3 அல்லது R ஈக்குவல் டு 3/I. ஐங்கிறது நமக்கு என்னது உங்களுக்கு 3/2 அல்லது இங்கே 1.5 போட்டாலும் சரி. 3/2க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3/2 1/2ங்கும் போது உங்களுக்கு 2 Ω கிடைக்கும். அல்லது 3/1.5னாலும் உங்களுக்கு டேரெக்டாக அடிச்சிடலாம். 1 டைம், இது 2 டைம். எனவே you can get R ஈக்குவல் டு 2 Ω. Now potential difference between A and D through path ABCD இது வழியாக பார்க்கலாம். இதில் கரண்ட் ஃப்ளோ வந்ததால் இது என்னது இது எடுத்துடலாம். இந்த செக்ஷனுக்கு தேவையில்லை. ஏடிக்கு இடையில வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து த்ரூ பாத் ஏபிசிடி அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குது? +9 வோல்ட்டு. இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு -3 வோல்ட்டு. அப்படியே அழிக்கிறேன். +9 -3 மைனஸ் இங்கே என்னது I × R ஈக்குவல் டு அதான் அது பொட்டன்ஷியல் ஆஃப் அக்ராஸ் ஏடி. ஸோ இங்கே வந்து என்னது 6 வரும். 6 - IR ஈக்குவல் டு AD. ஸோ 6 - ஐங்கிறது என்னது உங்களுக்கு 3/2 அல்லது 1.5 × R வந்து என்னென்னா உங்களுக்கு 2. நீங்கள் R கண்டுபிடிச்சிருக்கோம். 2 வரும் ஈக்குவல் டு VAD. ஸோ VAD ஈக்குவல் டு 3 வோல்ட் கிடச்சிருக்கு. இது ஒன்று மெத்தடு. அடர் ஒன்று வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் த்ரூ ஏ அப்படின்னு வச்சுங்களேன். த்ரூ அதுக்கும் வந்தது அதான் வருங்க நம்ம பார்க்க போகிறோம். அது வந்தால் தான் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த செக்ஷனில் வந்து கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? த்ரூ ஏஎஃப்டி செக் பண்ணிக்கலாம். சேஃப்டி பார்த்தீங்கன்னா ஏஎஃப்டி. ஓகேவா? இங்கே என்னது இங்கே 1 × I ப்ளஸ் இங்கே வருது 1 × I வருது. ஸோ அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து 2I அப்படின்னு வந்துடும். ஓகேவா? VAD 2 × Iங்கிறது என்னது 3/2 VAD 2 அடிப்படி வரும். அப்போ என்ன உங்களுக்கு வந்துடும் VAD ஈக்குவல் டு 3 வோல்ட். ஸோ அக்ராஸ் CD பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் CD அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் CD வந்து 3 வோல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். ஆன்சர்.